வீக்லி மூவி டைம்ல குட் பேட் அக்லி அஜித் அவர்களுடைய சிறப்பான படத்தை நீங்க எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. முக்கியமா அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு செமையான விருந்து கொடுக்கிற ஒரு படமா தான் இந்த படம் இருந்திருக்கும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் உடைய சூப்பரான படைப்புல உருவான படம். இவங்க எல்லாமே தெலுங்கு படமா எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப தமிழ்ல ஒரு சிறப்பான வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு இவங்களோட தயாரிப்புல. குட் பேட் அக்லியா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், த்ரிஷா கிருஷ்ணன், பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் வர்மா, யோகி பாபு இப்படின்னு பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில படமே சூப்பரா வந்திருக்கு. பட் இந்த படத்துடைய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மார்க் ஆண்டனியை காட்டிலும் இந்த படம் வந்து வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த படமே. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய தனி பாணியில சூப்பரா படத்தை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கு. இவர் வார்டனா வரக்கூடிய விஷயமும் அங்க நடக்கக்கூடிய ஃபைட்டும் எல்லாமே தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கங்க நிறைய விஷயங்கள்ல நிறைய பழைய பாடல்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க. இந்த பாடல்களுக்கு மத்தியில இந்த படமும் வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு வரையும் ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னா இந்த குட் பேட் அக்லி அப்படின்றது தான். இந்த உலகத்துல குட் பேட் அக்லி இந்த மூணு விஷயமே உலகம் தன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து மாத்துது, அந்த மாறுறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மனுஷங்கள்லாம் மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா தான் எடுத்து நடிச்சிருக்காரு. அண்ட் மூன்று கதாபாத்திரமே ஒரு விஷயங்களை குறிக்குது. அண்ட் த்ரிஷா அவர்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவருக்கு பையனா நடிச்சவரும் வேற வேற விதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாசத்தை சேர்க்கணும் அப்படின்ற சில குறிப்புகள்லாம் இந்த படத்துல இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கு. இதுல பிரபு இதுல வந்து கலந்துக்கிறாரு. எங்க வர்றாரு, எங்க போறாரு என்னன்றது தெரியல. ஆனா படத்துல டிராவல் ஆகிற விஷயம் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள்ல என்னன்னு பார்த்தா அவர் போட்டிருக்கக்கூடிய காஸ்டியூம் தாங்க. அந்த அளவுக்கு அவரை வடிவமைப்பு ஆடை வடிவமைப்பாளர் தான் இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. அப்படி என்னதாங்க ஆடை வடிவமைப்பு அப்படின்னா ஒரு சட்டையும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மதிப்பாங்க. அந்த அளவுக்கான மதிப்புகள் கொண்டு இவ்வளவு பொருட்செலவில் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனா இருந்தாலும் இந்த வசூல்ல முதல் நாள் வசூல்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் அடிச்சு ஒரு சூப்பரான ஹிட் அடிச்ச படம்னா நம்மளுடைய ஏகே படமாக தான் இருக்கும். அண்ட் இதுவரையும் வந்த படங்கள்ல ஏகே அவர்களுக்கு பிடித்தமான படமும் இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரசிகர்கள் விரும்பி பார்க்குற ஒரு படம் தான் இந்த குட் பேட் அக்லியா தான் இருக்கும் இப்போ இந்த டைம்ல. ஸோ இன்னும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் செகண்ட் பார்ட்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமான சில கதைகளை கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா கதாபாத்திரங்களும் சூப்பராக இருந்திருக்காங்க. இதுல யோகி பாபும் சில இடங்கள்ல செமையா மிரட்டி இருக்காரு. இதுல ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளரையும் ஒரு ஆழமான விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்காரு ஆதிக். ஏன்னா ஆதிக் படம் அப்படின்னாவே ரொம்பவும் விசித்திரமா இருக்கும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல டிராவல் பண்ணி போய் அந்த கேரக்டரை எப்படியெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல நுணுக்கம் தெரிஞ்ச ஒரு இயக்குனராக இருக்காரு. ஸோ அடுத்த படங்களும் இவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் சில விஷயங்கள்லாம் மறைமுகமாகவே வாய்ப்புகள் கேட்டிருக்காரு. ஸோ ஏகேக்கு இந்த முதல் பகுதியோட 2ஆம் பகுதி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கு. அப்படி விறுவிறுப்பாக போகிற விஷயங்கள்ல படத்துடைய முடிவில் என்னென்னலாம் விஷயங்கள் யார் யாரெல்லாம் சேர்றா, யார் யாருக்குள்ள நடந்த விஷயங்கள், இந்த கூட்டு முயற்சியில் என்ன ஒரு ஸ்டோரியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ரொம்ப சிறப்பான கதையை நச்சுன்னு கொடுத்துருக்காரு. அண்ட் முதல் பகுதி 2ஆம் பகுதி ரெண்டுமே விறுவிறுப்பான கதைகளை வந்து கூட்டக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ ரொம்ப மைத்ரி மூவிஸ்க்கும் தேங்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் இதில் வந்து ஏகேக்கு மிகப்பெரிய விஷயம். அண்ட் த்ரிஷா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது த்ரிஷான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். படத்தை போய் நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி அந்த படங்களில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது, நீங்கள் எந்தெந்த பாடல்களுக்கெல்லாம் ஆடினீங்க, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீப்ளே மூவி டைமுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.